அதே மாரி சொன்னேன். நேத்து சொன்னேன். இப்படி போடுவாரு ஒருத்தர் டாண்ட்ரே பர்கர். அவர் ஒரு ஓவர்ல சஞ்சு சாம்சன் அவுட் ஆவாருன்னு. எனக்கு தெரியும் அது மாரி நடந்துச்சு. வேர்ல்டு கப்ல அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு பந்து போட்டாங்க. இங்க அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு பந்து போட மாட்டாங்கன்னு எனக்கு இத்தன வருஷமா கிரிக்கெட் பார்க்குறேன். அதோட அனுபவத்துல நான் சொன்னேன். இப்படி ஒருத்தர் வந்து பந்து போடுவாரு. அவரு ஓவர்ல விக்கெட் ஆயிருவாருன்னு நான் சொன்னேன். அதே மாரி நடந்துச்சு. ஆனா ருத்ராஜ் ஆடுனதெல்லாம் ரொம்ப கேவலமான ஷாட். கிரைம் அதுல 2 ஆட்டு வெளிய உட்கார வைக்கணும். வெளிய உட்கார வச்சுட்டு சாம்சன கேப்டன் குடுத்து, "தம்பி நீ பண்டு" அப்படின்னு உட்டுறணும். இப்படி இல்ல. ஏதாவது ஒரு சிவியரா பனிஷ் பண்ணா தான் அவிங்க கேட்பாங்க. இல்லைன்னா இதே தான் நடந்துட்டு இருக்கும். சிஎஸ்கே மாரி லாயல் ஃபேன்ஸ் இருக்கிற டீமுக்கு வந்து 1 வருஷம் கப் அடிக்கல. சரி, இன்னொரு வருஷம் குவாலிஃபிகேஷன் ஆவலைன்னா கூட பரவால்ல. கடைசி இடத்துல முடிச்சீங்க. சேம் மிஸ்டேக் அதையே பண்றீங்க. எனக்கு இந்த இம்பாக்ட் பிளேயர் இறக்குனது தான் சுர்ருன்னு கோவம் வருது. அந்த இம்பாக்ட் பிளேயர் எப்படி 3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் இறக்கலாம்? ஒரு 4 விக்கெட், ஒரு 5 விக்கெட் போயிருந்து அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயர் இறக்கியிருந்தா கூட ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஒரே நிமிஷம் ப்ரோ. ரெக்டிஃபை பண்ணலைன்னா அடுத்த மேட்ச் பஞ்சாபோட செம்ம டீம். அதுக்கு அடுத்த மேட்ச் ஆர்சிபியோட பெங்களூர்ல. அதுக்கு அடுத்த மேட்ச் டிசி. மொத 4 மேட்ச்லயே டோர்னமெண்ட் ஓவர் ஆயிரும். இந்த